ஓம் சைராம். ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் குறைகளை தீர்ப்பதற்காகவே உன் சாயப்பா வந்துள்ளேன். உன் வாழ்க்கை செழிப்பாகப் போகிறது குழந்தையே. நம்பிக்கையோடு இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேள். நான் எனது பக்தர்கள் அனைவரின் அந்தரங்க ஆட்சியாளனாக அவர்களது இதயத்தில் வசிப்பவன். கொஞ்ச நாட்களாகவே நீ உன் வியாபாரத்தில் அடிமேல் அடி வாங்கும்போது கவனித்து கொண்டேதான் வருகிறேன். நெருக்கடிகளில் சிக்கி நீ சின்னா பின்னமாகும் போது நீ படும் துயரத்தை காண முடியாமல் நான் ஊமையாக உன்னோடு வந்து கொண்டு இருக்கிறேன். என்றைக்கு முடியாமல் உன் கோபத்தை என்மேல் காட்டப் போகிறாயோ என்று எதிர்பார்த்து இருந்தேன். இன்று கொட்டிவிட்டாய். என்னை வணங்குவதால் நம்புவதால் உனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீ எண்ணிவிட்டாய். அந்த வேதனையில் ஏதேதோ பேசிவிட்டாய். இனி உன் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாயே. என் இதயம் வலிக்கிறது மகளே. உன்னை நான் இந்த நிலையில் விட்டுவிட்டு போகவா நான் உன்னோடு இருக்கிறேன்? குழந்தைகள் என்ன சொன்னாலும் பெற்றவர்களுக்கு அது பெரிதாக தெரியாது. நானும் உனது நடவடிக்கைகளை உன் தந்தையாக நின்று பொறுத்து கொண்டேன். நான் நல்லவன்தானே? யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? எனக்கு இந்த நிலை ஏற்பட என்று நீ கதறுகிறாய். தசரதராமன் யாருக்கு தீங்கிழைத்தான்? 14 ஆண்டுகள் வனவாசம் செல்வதற்கு. பொய்யே பேசாத அரிச்சந்திரனுக்கு ஏன் கஷ்டங்கள் வந்தது? நீ மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்கிறாயா? வெளியில் வந்து பார், எத்தனை பேர் எதிர்நீச்சல் போடுகிறார்கள் என்று. ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள், உன் கர்ம வினைகளை நீதான் கழிக்க வேண்டும். உனக்கு வர இருந்த பேராபத்துக்களை வியாபாரத்தில் நஷ்டம் என்ற நிலை வரை திசை திருப்பி இருக்கிறேன். வேறு கஷ்டங்கள் வந்தால் நீ தாங்க மாட்டாய், உன் குடும்பத்தினரும் தாங்க மாட்டார்கள். ஆனால் என்றும் உன்னை ஓட்டாண்டியாக அடுத்தவனிடம் கை கட்டி நிற்கும்படியான சூழ்நிலையை உனக்கு நான் தர மாட்டேன். இப்படியாக கொஞ்ச நாள் உன் கஷ்டங்களை சமாளி. அதற்குள் உனக்கு நல்லதொரு திருப்பம் உன் வியாபாரத்தில் ஏற்பட நான் வழிவகை செய்கிறேன். என்னை நீ முழுவதுமாக நம்பு. என் குழந்தைகளை, என்னை நம்பி அடைக்கலமானவர்களை என்றுமே நான் கைவிடமாட்டேன். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் நீ குழந்தையே. இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதுக்காக மட்டுமே. நான் உனக்காக தயார் செய்து கொண்டு இருக்கிறேன். பயப்படாமல் உன் வாழ்க்கையை நீ கடந்து செல். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.